ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள்ல இப்ப என்ன மாதிரியான நிலைமை இருக்கு என்ற தகவல்கள் யாருமே எதிர்பார்க்காத, நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத பல தகவல்கள் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தில் வைத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விஷயங்களை இன்றைய நாள்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த விடயங்கள் இன்று பரபரப்பா பேசப்படுற விடயங்களாக இருக்கு. என்னென்ன விஷயங்கள் புதிதாக இதுல வந்திருக்கிறது, விசாரணைகள்ல என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது என்பது தொடர்பாக பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான சுருக்கமான செய்திகளை நாங்க பார்க்க போறோம். සැලේ යන අය 19/4/21 වෙනි දින පාස්කු ඉරිදුන බෝම්බ මාලාව සිදු කිරීම දක්වා ඉස්ලාම් අන්තවාදීන් උපක්‍රමශීලීව යොමු කරවමින් කුමන්ත්‍රණය කළ බවට சாதாரண සහ යුක්ති සහගත ලෙස විශ්වාස කිරීමට ප්‍රමාණවත් පහත සඳහන් කරුණු අනාවරණය වෙලා තියෙනවා. 2019ஆம் ஆண்டு பாணந்துறை புலனாய்வு பிரிவுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது வருகின்ற நாட்கள்ல அல்லது மிக விரைவில் இலங்கையினுடைய ஒரு முக்கிய உயர் அதிகாரி, அதுவும் புலனாய்வுத்துறையில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரிகளுடைய தலைமையில ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட போகிறது என்ற ஒரு புலனாய்வு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்குள்ள ஒருவர் தகவல் கொடுத்திருக்காரு, இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகுது அப்படின்னு சொல்லி அவரை கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து நிறைய நாட்கள் விசாரணையை இல்லாம தடுத்து வைத்து அவரை பிறகு விடுதலையும் செஞ்சிருக்காங்க என்ற குற்றச்சாட்டும் அது தொடர்பான தகவல்களும் சேகரிக்கப்பட்டிருக்கு. තව ජමාත් සංවිධාන ඉස්ලාම් අන්තවාදීන් විසින් කිසියම් ප්‍රහාරයක් එල්ල කිරීමේ සැලසුමක් ඇති බවට යුද්ධ හමුදා බුද්ධ්‍යංශය විසින් පානදුර ප්‍රදේශයේ පදිංචි බුද්ධි තොරතුරු කරුවෙකු විසින් දැනුවත් කර තිබීම හා එම බුද්ධි තොරතුරු සම්බන්ධව යුද හමුදා සන්නද්ධාංශයේ බුද්ධ්‍යංශ இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல்னு சொன்னா, தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 கிழமைக்கு முன்பு நீர்கொழும்புல இருக்கிற ஒரு தேவாலயத்துக்கு சென்று திருப்பலி நிகழ்வில எத்தனை பேர் கலந்து கொள்றாங்க, எத்தனை பெருந்தொடர் மக்கள் அங்க வாராங்க என்பது கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு 4 பேர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது சுரேஷ் சாலை தலைமையில தான் இது நடந்ததாகவும் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்று நாள்ல பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்காரு. තරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, තුවාන් සුරේෂ් සැලේ යන බුද්ධි හමුදා බුද්ධ්‍යංශයේ උසස් නිලධාරියා විසින් පාස්කු බෝම්බ ප්‍රහාර මාලාවට සති 3කට පමණ පෙර ආතුව මුස්ලිම් ජාතිකයන් සිව් දෙනෙකු යොමු කර මීගමුව ප්‍රදේශයේ කතෝලික දේවස්ථාන පිහිටි දේව මෙහෙයන් වලට සහභාගී වන පුද්ගලයන්ගේ සංඛ්‍යාවන් ඇතුළු සංවේදී තොරතුරු රැස් කිරීමට කටයුතු කරලා இது மட்டுமில்லாமல் இந்த தாக்குதல் நடந்தமைக்கான அல்லது நடத்தப்பட்டமைக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டால் உண்மைகளை மறைத்து பலதரப்பட்ட விஷயங்கள்ல சுரேஷ் சாலே ஈடுபட்டிருந்தாரு என்பதும் அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை முதல்ல வழங்கினவங்க, அதாவது இந்த தாக்குதல் நடத்தப்பட போகுது, இந்த மாதிரி ஒரு புலனாய்வு தகவல்கள் வந்திருக்கு அப்படின்ற தகவல்களை வழங்கியவர்கள் கடந்த காலங்களில் சேனல் 4 தொலைக்காட்சியில நடத்தப்பட்ட ஆவண செய்தி குறிப்பில் அவங்க சாட்சியமும் வழங்கியிருக்காங்க. இன்று இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களை மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். උසස් නිලධාරියෙකුගේ මෙහෙයවීම යටතේ සිදුවක් බව එම බුද්ධි තොරතුරු කරු විසින් යුද හමුදා බුද්ධ්‍යංශය වෙත දැනුම් දීමෙන් පසු එම බුද්ධි තොරතුරු කරුව අනීතික ලෙස අත්අඩංගුවටගෙන රඳවාගෙන සිට පසු කාලීන මුදා හැරීමට කටයුතු කර ඇති බවට අනාවරණය වුණා. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த 2 கிழமைக்கு முதல்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்தாங்க இந்த விசாரணைகளின் அடிப்படையில். அதுக்கு பிறகு சுரேஷ் சாலை அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கல்ல என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதுக்கு பிறகு அவர் எந்த விதமான தகவல்களையும் வழங்க மறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் இருந்தது. அது மட்டுமில்லாமல் சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது கைப்பற்றப்பட்ட அவருடைய கையடக்க தொலைபேசி, லேப்டாப், இந்த 2னுடைய பாஸ்வேர்டுகளை இதுவரைக்கும் சுரேஷ் சாலை அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கொடுக்கல. නිවස සෝදිසි කර භාරයටගත් ලැප්ටොප් පරිගණකයේ දත්ත විශ්ලේෂණයට ලැප්ටොප් පරිගණක පිරිසීම සඳහා අවශ්‍ය මුරපදය මේ වනතෙක් සැකකරු විමර්ශන නිලධාරීන්ට ලබා දීලා නැහැ. இதனால அவரு இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தொடர்ந்தும் மறுத்து வாராரு அப்படின்ற குற்றச்சாட்டும் அவர் மேல இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களின் அடிப்படையில கடந்த கிழமையிலிருந்து அவர் உண்ணாவிரதத்துல இருந்திருக்காரு. தன்னை சரியான முறையில வழிநடத்தல, மனிதாபிமானமற்ற முறையில நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டுல அவர் உண்ணாவிரதத்துல இருந்து இப்பொழுது தேசிய வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வாராரு. இதுக்கு எதிராகத்தான் இப்பொழுது எதிர்க்கட்சி குழுக்கள் ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்தாங்க கடந்த நாட்கள். ஆனால் இன்றைய நாள்ல இந்த ஆர்ப்பாட்ட அந்த பேரணி, அந்த ஆர்ப்பாட்ட கூடாரங்கள் அங்கிருந்து எதிர்க்கட்சி குழுவினர் விலகி இருக்காங்க. இன்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சுரேஷ் சாலை அவர்கள் விசாரணைகளின் போது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டாரா இல்லையா என்பது தொடர்பில் விசாரிச்சு அல்லது பரிசோதனை செஞ்சு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு 5 வைத்திய குழுக்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இன்றைய நாளில் நடந்திருக்கு. நாம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத
பல திருப்பமான பலதரப்பட்ட தகவல்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கு. இது செய்திகள்லயோ வேற வேற இடங்கள்ல இருந்தா அல்ல. இது நேரடியாக மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களே பாராளுமன்றத்துல சொன்ன விஷயங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்தால் என்ன, இந்த விசாரணைகளை யாராலும் தடுக்க முடியாது என்பதையும் அவங்க இன்றைய நாள்ல குறிப்பிட்டிருக்காங்க. எனவே இந்த விஷயம் தான் இன்று பரவலா பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. கடந்த நாட்கள்ல நாங்க பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்குது, எரிபொருள் விலை அதிகரிக்குது, உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானே. ஆனால் தண்ணி போத்தலுடைய விலை அதிகரிக்கல தான். இதனால இன்றையிலிருந்து தண்ணி போத்தலுடைய விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 500 மில்லி லிட்டர் போத்தல் தண்ணி போத்தலுடைய விலை 80 ரூபாய். இனி புதிய விலை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாயா மாறி இருக்கிறது. 1 லிட்டருடைய விலை 120 ரூபாவாக மாறி இருக்கிறது. இதுவும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆக்குறாங்களோ தெரியல தண்ணி போத்தல்கள், அதுக்கும் விலையை கூட்டியிருக்காங்க. குவைத் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் இந்த நாள் கொடுத்திருக்காங்க. அந்த நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து பணிப்பெண்களாக வேலைக்கு போறவங்க, இப்ப இலங்கையில இருந்து குவைத்துக்கு வெளிநாட்டுக்கு, அதாவது குவைத்துக்கு போறாங்க பணிப்பெண்களா, அந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து போறாங்க குவைத்துக்கு பணிப்பெண்களாக. ஆனால் இப்பொழுது அந்த வேலை வாய்ப்புல குவைத் ஒரு பெரிய கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. 10 நாடுகளுக்குள்ளே மட்டுப்படுத்திருக்காங்க. இந்த 10 நாடுகள் இருந்தா இனி அவங்களுடைய நாட்டுக்கு பணிப்பெண்களை அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல இலங்கை இருக்காங்க. 27 நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க குவைத். இலங்கையிலேயே மிக மிக அதிக விலை கூடிய வீட்டு தொகுதி அல்லது ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடம், இரட்டை கோபுரம் ஒன்று கட்டப்படுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு அதற்கான ஆரம்ப நிகழ்வு இந்த மாதம் நடக்க போகுது. இந்த கட்டிடம் கொழும்பு போர்ட் சிட்டியில, துறைமுக நகரத்துக்குள்ள வரப்போகுது. இதுதான் இலங்கையிலேயே கட்டப்பட போகின்ற அதி சொகுசு தொடர்மாடி அல்லது வீட்டு குடிமனை அப்படின்னு கூட சொல்லலாம். இது 2 கட்டடங்களை கொண்டது, அதாவது இரட்டை கோபுரம்னு சொல்றாங்க. இது அமெரிக்க டாலர் பெறுமதியில 300 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த வீடுகள் அல்லது இந்த கட்டடம் அமைக்கப்படுது. அதி சொகுசான கட்டடமாக இது இருக்க போது. இலங்கையிலேயே இதுதான் அதிசொகுசாக இருக்கும். இது கட்டி முடிக்க போதுன்னு சொல்றாங்க. இதுல வீடுகள் 640 வீடுகள் இதுல இருக்கா. இந்த வீடுகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1000 கோடியை தாண்டலாம், அதுக்கும் அதிகமாகலாம். விலை இன்னும் நிர்ணயிக்கப்படல. 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் இது கட்டப்பட்டது. இலங்கையினுடைய முதலீடு 150 பில்லியன். இதுல ஆச்சரியமான விஷயம் சொன்னா, இந்த 640 வீடுகள்ல 50% வீடுகள் ஏற்கனவே விற்பனையாகி இருக்கிறது. 1000 கோடியில 2000 கோடியில 3000 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம நாட்டுல ஆட்கள் இருக்காங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இதுல முதலீடு செய்யறாங்க. இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். அதனாலதான் 50%க்கும் அதிகமான வீடுகள் இதுவரைக்கும் விற்பனையாக இருக்கு. இது கடலை பார்த்த மாதிரி, இந்து சமுத்திரத்தை பார்த்த மாதிரி தான் இது இருக்க போகுது. இது இலங்கையிலே மிக பெரிய அளவான அதிகூடிய விலை கொண்ட அதிக சொகுசு வீடாக இது இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச ஊடகங்கள்ல இந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. கனடாவுடைய ஒரு விமானி இன்று கைதாகி இருக்காரு. அதாவது கடந்த 17 வருஷமா விமான ஓட்டுநர் உரிமம் இல்லாம இவர் பிளைட் ஓடி இருக்காரு. கிட்டத்தட்ட 900 பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்காரு. உள்நாட்டிலையும் வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்காரு. இன்றைய நாள்ல இந்த தகவல் பெரிய அளவா பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கு. சில பரிசோதனைகள் மூலம் தான் அவருக்கு விமான உரிமமே இல்லாம இந்த 17 வருஷமும் ஒரு விமானங்களை செலுத்தி இருக்காரு. மிக ஆபத்தான விஷயத்தை இவர் கையாண்டாரு. பயணிகளுடைய உயிர்ல இவர் கவனம் இல்லாம நடந்து கொண்டிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு இவர் மேல முன்வைக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த தகவல் இன்று சர்வதேச ஊடகம் முழுவதுமே பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறி இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்று பார்க்கப்பட்ட செய்திகளுடைய சுருக்கம்.